இருக்கிற இடத்துல எழும்பிட்டு 2 கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேவன் நம்மை அவரிடத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த தயவுக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நன்றி சொல்வோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த வருடத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா, நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே. மகிமை ஆவியானவரே அப்பா, இப்பொழுது எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருவீராக தகப்பனே. அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிந்தித்து பார்ப்போமா? வருடத்தின் துவக்கத்தில் பார்த்தவர்களை நம் வருடத்தின் முடிவில் பார்க்க முடியாத அநேகர் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, அதை நினைத்தவருக்கு நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே, எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ இடரல்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ துக்கங்கள், எத்தனையோ துயரங்கள், எவ்வளவோ பாடுகள் எல்லாவற்றையும் தேவன் நம்ம கடந்து வர உதவி செய்தாரே, அதை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஜீவனை நமக்கு கொள்ளை பொருளாய் அவர் தந்திருக்கிறாரே, அதை நினைத்து நன்றி செலுத்துவோமா? ஒரு நிமிடம் எல்லாரும் நினைத்து பார்ப்போமா? அவர் நடத்தி வந்த விதங்கள், அவர் நம்மளை நடத்தி வந்த ஒவ்வொரு நொடியும் அப்பா அதிசயமாய் அற்புதமாய் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை ஒவ்வொரு பாதைகளையும் நம்மை கண்ணீரோடு கடக்க செய்தாரே. ஆனாலும் தேவன் நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் தாங்கும் பலனை நமக்கு தந்தாரே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. அக்கினியின் மதில் போன்ற சோதனைகள் வந்த போதும் அப்பா நாங்கள் மரிக்கும் தருவாயில் இருக்கிறது போன்ற சோதனைகள் வந்த போதும் தகப்பனே நீர் உம்முடைய ஜீவனை தந்து எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வருடமும் நடந்த ஆபத்துகள், விபத்துகள், எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மோடு இருந்து அற்புதமாய் நம்ம நடத்தி வந்தாரே, அதை நினைத்து நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, பெரும் காற்று புயலும் எங்களுடைய வாழ்க்கையில வீசின பொழுது தகப்பனே நீர் எங்கள் நடுவே வந்து நின்று பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை ஆற்றி தேற்றினீரே, உமக்கு நன்றி தகப்பனே. எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் கரம் பிடித்து நீர் எங்களை நடத்தினீரே தகப்பனே. அப்பா, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிற தகப்பனே. எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களை தாங்கி நடத்தினீரே, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. எங்களுடைய ஜீவனை நீர் எங்களுக்கு கொள்ளை பொருளாய் இந்த வருடத்தின் முடிவிலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் உமக்கு ஈடாகாது அப்பா. நீர் எங்களை மகிமையாய் வழி நடத்திருக்கிறீர் ராஜா. நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிடம் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆவியில நிரம்பி உற்சாகத்தோடு என் தேவன் எனக்கு செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என்னுடைய ஜீவனை தந்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. என் குடும்பத்தை அவர் வழி நடத்தினதற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த இடத்திலும் எங்களை வெட்கப்பட விடாதபடிக்கு எங்கள் தலையை உயர்த்தினமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆவியானவரே. அப்பா, இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில உமக்கு நாங்கள் நன்றி பலியேறெடுக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீ செய்த நன்மைகள் 1000 உண்டு தகப்பனே, ஆனால் அவர்களை விரிவிக்க முடியாது தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நேராக 2 கரங்களை உயர்த்தி அப்பாவுடைய சமூகத்தில் அப்பா நீர் எங்களை கண்டீரே தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? மலகான கண்கள் என்ன கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று கடைசி நொடியில கூட தேவன் நமக்கு அவருடைய ஜீவனை தந்து அவருடைய கண்கள் நம்மை கண்டதுனால நம்மை தூக்கி எடுத்தாரே. அதை நினைத்து பாடுவோமா? உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனையோ பேர் நம்மை தூக்கி எறிந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில நம்ம வெளியேற பெற்றவர்களாயிருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் தள்ளாத நேசராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வுடையவர்களாய் உடைய கண்கள் என்னை கண்டது உதவப்பட்டது. ஆகாரின் அழுகுரலை தேவன் கண்டார். அவர் ஒரு தண்ணீர் துறவி அந்த இடத்துல வனாந்தரத்தில் ஏற்படுத்தினார். நம்முடைய வாழ்வும் வனாந்தரமாய் இருந்த நிலையில தேவனை நோக்கி நம்ம கூப்பிட்ட பொழுது அவருடைய கண்கள் நம்மை கண்டதுங்க. அந்த வனாந்தர பாதையில் ஒரு நீரூற்றை நம்முடைய வாழ்க்கையில தேவன் திறந்தார். அதை எண்ணி சொல்லி நன்றி சொல்லுவோமா? உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்த பொழுது தேவன் அவருடைய காரியத்தால் நம்மை உயர்த்தி வைத்து நம்மை பெரியவனாக்கி அது அழகு பார்த்தது. அதை நினைத்து நன்றி சொல்லுவோமா? ஒன்றுமில்லையே என்று உற்றாரும் உலகமும் நம்மை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் நம்முடைய நேசர் நம்மை ஒதுக்காமல், நம்மை தள்ளாமல், நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தியிருக்கிறார். அதை நினைத்து நன்றி சொல்லுவோமா? அந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்து முடிவு வரையிலும் நம்மளை தள்ளாத நேசர் நம்மோடு இருந்து வழி நடத்தியிருக்கிறார். அதை நினைத்து உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். 2 கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே. துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உங்களுடைய பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு உணர செய்கிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. அன்பும் இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
உம்மை பாடவும், உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு தந்த மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எந்த இடத்திலும் எங்கள் சுயம் வெளிப்படாதபடிக்கு உம்முடைய மகிமை மாத்திரம் வெளிப்படுவதற்காக நாங்கள் தாழ்த்தி தருகிறோம் தகப்பனே. அப்பா, தொடர்ந்து மீதியான பகுதி எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். வசனம் சொல்லுகிற பகுதி, சாட்சி பகுதி, செய்தியின் பகுதி, அப்பா எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் பரத்திலிருந்து அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் தேவன் எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கூடவே இருங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.